காய்ஸ் நம்ம வந்து பைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த செட்டிங்ஸும் பண்ணலை. இப்போ தான் முறையாக ஒரு செட்டிங்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்திருக்கிற இடம் தான் ஏஎன்டி கார்ஸ்பா. என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா எக்ஸசரிஸ் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இன்னமும் மேலே ஒட்டணுமாம்ல பிபிஎஃப், அதை ஒட்டுறதுக்கு வந்திருக்கேன். பார்த்துடுங்க, ப்ரீமியமான பைக்கு நம்ம பைக்கு. அதனால் ப்ரீமியமான பிபிஎஃப் ஒட்டுறதுக்கு எங்கே வந்திருக்கேன், இந்த பிஎம்டபிள்யூ காரில் ஒட்டுற இதே பிபிஎஃப்பை நம்ம பிஎம்டபிள்யூ காரோடைய, அதாவது டிவிஎஸோடைய பைக்குக்கும் ஓட்டுறோம். அது பிஎம்டபிள்யூ பைக்குன்னு சொல்கிறதுக்கும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான பைக்கு. இந்த பிஎம்டபிள்யூ X3க்கு ஓட்டுற இதே ஃபிலிமை நம்மளுடைய டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300க்கும் ஒட்ட போகிறோங்க. நம்ம என்ன ஃபிலிம் போட போகிறோம்னா, இந்த கார்வார்னு ஒரு கம்பெனிக்கு ஃபிலிம் போட போகிறோங்க. சூப்பரான குவாலிட்டி, அல்டிமேட்டு. கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிக்கு நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிற ஒரு கார்வார் ஃபிலிமு. நம்ம போட போகிற பிபிஎஃப்லோடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190 மைக்ரான் திக்னஸ் உள்ளது. அதை ஒட்டி கொடுக்க போகிற ஆள் யாருன்னா ஏஎன்டி கார்ஸ்பா. நம்ம இன்னும் ஒரு நாள் தான் நமக்கு டைமு. அதுக்குள்ளே வண்டியை பப்பன்னு பல ஆக்கிடுவார். அதுதான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக வெயிட் பண்ணுங்கள். இந்த பிபிஎஃப் எப்படி ஒட்டியிருக்காங்க, என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது, அதோடைய தரம்லாம் எப்படி இருக்குங்கிறதுலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா?